யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPயும் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPயும் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துறை வணக்கத்தையும் கூறி எழுந்து கட்டுவோம் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அருமையானவர்களே, SMPM இயக்கம் நம்முடைய பாரத தேசத்துக்கு நற்செய்தி அறிவிக்கிற இயக்கமாக சபை இல்லாத கிராமங்களிலே சபைகளை உருவாக்கி ஆலயங்களை கட்டுகிற ஒரு அமைப்பாக, படிக்க வழி இல்லாத ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கும், அனாதை குழந்தைகளுக்கு கல்விக்கூடங்கள் ஏற்படுத்தி படிக்க வைக்கிறதற்கும் தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு மிஷனரி இயக்கம். ஆண்டவரின் கிருபையினாலே 2025 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து மிஷனரிகள் வந்து நமக்கு நற்செய்தி அறிவித்தார்கள், பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார்கள், மருத்துவமனைகளை உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களால் செய்ய முடியாத பணியை நம்முடைய தேசத்திலே தேவையில் இருக்கிறவர்களுக்கு இந்த பணிகளை செய்வதற்கு கர்த்தர் நம்மை எழுப்பியிருக்கிறார். ஆண்டவரின் கிருபையினாலே மணிப்பூர் கலவரத்திலே பாதிக்கப்பட்ட பல விசுவாசிகள் இன்னும் காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்க இன்னும் அவங்கவுங்க சொந்த இடத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் கிடையாகவே அவர்களுடைய குழந்தைகளிலே 58 பேரை நாங்கள் எடுத்து ஒரு விடுதியிலே தங்க வைத்து SMPM ஆல்பர்ட் மெமோரியல் ஸ்கூலில் நான் படிக்க வைத்து இந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தில் இதுவரையிலும் செய்த ஊழியத்தின் விளைவாக 602 கிராமங்களிலே சபைகளை உருவாக்குவதற்கும், சுமார் 6200 பேருக்கு பேப்டிசம் கொடுத்து அவர்களை முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக உருவாக்குவதற்கும், ஆண்டவரின் கிருபையினாலே 458 குழந்தைகளை விடுதிகளிலே தங்க வைத்து படிக்க வைக்கிறதற்கும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி வருகிறார். இந்த இயக்கத்தின் தேவைகளுக்காக எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களை அணுகாதபடி இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே இந்த தேவைகளை பகிர்ந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு ஒரு மிஷனரியை ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபாய், ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய், 1200 ரூபாய், ஆலயம் கட்டுவதற்கு 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் என்று வாங்குகிறோம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப சிறப்பாக ஆலயங்கள் கட்டலாம். அதோடு கூட ஆதிவாசி குழந்தைகளுக்கு நந்தூர்பார் என்கிற இடத்துல விடுதி கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த விடுதியில் உங்கள் பேர் இடம் வரணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் 15க்கு 10 ஒரு ஹால் 1 லட்சம் ரூபாய் தான். அருமையானவர்களே, இது ஒன் டைம் டொனேஷன் தான். நீங்கள் தாங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அந்த விடுதியில் வந்து பௌரா பீல் அப்படின்ற ஆதிவாசி பிள்ளைகள் 10 வயசில் பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 12 வயசில் நிறையா பிள்ளைகள் விதவை ஆயிடுவாங்க பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இவங்களால் கல்யாணம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த குழந்தைகள் பெற்றெடுக்கிற குழந்தைகளும் அனாதைகளாக இருப்பாங்க. ஆகவே நண்பானவர்களே, தேவை நிறைந்த இந்த குழந்தைகளுக்கு கல்விங்கிறத ஒன்று கொடுத்துட்டோன்னு சொன்னால் கட்டாயம் நான் ஒரு டிகிரி வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு அவங்க சொல்லுவாங்க பார்த்துக்க. பேரண்ட்ஸும் அதை புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம். ஆண்டவர் உங்களை நடத்துகிறபடி நீங்கள் செய்ய உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அருமையானவர்களே, நாம் செய்கிற இந்த நற்செய்தி ஊழியத்தின் விளைவாக பார்த்தீங்கன்னா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. கடந்த நாளில் பஞ்சாப் போயிருக்கும்போது குலாவர் அப்படின்ற ஒரு அம்மாவை சந்தித்தேன். அவங்க வீட்டில் அவங்க கணவரும் குடிகாரரு, அவங்க பிள்ளைங்களும் சொல் கேட்காம ஒரே தகராறு பார்த்துக்குங்க. அந்த அம்மாவுக்கு எப்படி இந்த குடும்பத்தை நடத்தி செல்றதுன்னு தெரியல. ரொம்ப வறுமை, கடன் வாங்கி கடைசியில் கூலி வேலைக்கு போய் இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படும் போது தான் எதிர் வீட்டுக்காரங்க சொன்னாலும் உன் குடும்ப பிரச்சனை மாறும், உன் கணவன் மாறுவார், நிச்சயமாக நான் நடத்துகிற சத்தியம் கூட்டத்துக்கு நீ கூட்டு போகிற வான்னு சொல்லி அங்கே நடந்து நம்முடைய ஒரு ஜெப கூட்டத்துக்கு அந்த அம்மாவை கூட்டு வந்தாங்க. அங்கே நிறைய பேர் சாட்சி சொல்கிறத கேட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசம், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தன்னுடைய வீட்டிலே வந்து ஜெபம் பண்ணாங்க. அவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஜெபம் பண்ணுறத அழுகையும் பார்த்து, அம்மா உன் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி வேலைக்கு போய் வீட்டில் காசை கொண்டு வந்து கொடுத்தாராம். பிள்ளைகளும் இவர் ஜெபம் பண்ணுறதை பார்த்துட்டு, அம்மா நீங்கள் அழுகிறத இனி அழாதீங்க, உங்களுக்கு நீங்கள் விரும்பாத காரியத்தை செய்ய மாட்டோம்னு சொல்லி அவங்களுடைய அந்த மோசமான பழக்கத்தை விடுவிக்கிறது மட்டும் இல்லை, குழந்தைங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு இராணுவத்தில் வேலை கிடச்சி. இப்படி அந்த குடும்பம் அன்னைக்கு அதமா சாட்சி சொல்லும்போது, எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் இன்னைக்கு கோபுரமாக வச்சிருக்கிறாரு, எனக்கு பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய மக்கள்லாம் பெறணும்னு சொல்லி மற்றவங்களுக்கும் நான் இந்த அன்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அருமையானவர்களே, நம்ம செய்கிற இந்த நற்செய்தி ஊழியம் ஒருவேளை சின்ன ஊழியம் தான், ஆனால் பெரிய அளவில் அது காட்டை பற்றி எரிக்கிறது போல பற்ற வச்சுக்கிட்டு இருக்கு. ஆகவே நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஈடுபாடுகளை தெரிவிங்கள், உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட்
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 421780200691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM சவுத் இந்தியன் பேங்க் 088607300000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 9043867550, 9447373550, 9447373550. என் அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட மன உளைச்சல் இல்லையென்றால் மன அதிர்வு இதில் இருந்து எப்படியே வெளியே வருகிறது என்பதை குறித்து சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தில் எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி குறித்து எழுதியிருக்கிறேன். இந்த எலியா மகா பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்தவர். என்றாலும் ஒரு பெரிய மனச்சோர்வோட ஒரு சூற செடியின் கீழே போய் படுத்து கிடந்து, கர்த்தாவே போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், இனி நான் உமக்காய் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி மிகுந்த மன உளைச்சலோடு இருக்கும்போது, அருமையானவர்களே, ஆண்டவர் அவரை மறுபடியும் எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி தட்டி எழுப்புகிறார். மறுபடியும் இன்னொரு மரத்துக்கு கீழே போய் படுத்து, ஆண்டவரே போதும், என்னை எடுத்துக்கொள்ளுன்னு அவர் போராடி ஜெபம் பண்ணும்போது தேவதூதன் வந்து அவருக்கு உணவு கொடுத்து அவரை ஊக்குவித்தார். அந்த உணவில் அவர் 40 நாள் நடந்தார் அப்படின்னு சொல்லி பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மன உளைச்சல் என்பது எதனால் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற நபர் வந்து நம்ம ஏமாற்றி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஐயோ இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனச்சோர்வுக்குள்ளே நம்ம ஆயிரம் பத்தடுங்க. இன்னும் சில நேரங்களில் நம்முடைய சொந்த குடும்பம், குறிப்பாக மனைவி சில நேரங்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் வந்து நம்ம ரொம்ப மனச்சோர்வுக்குள்ளே கொண்டு வந்துடும் பார்த்துக்குங்க. இன்னும் ஒரு விதத்தில் மனச்சோர்வு வரும். அது வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் இல்லையென்றால் ஆட்சி செய்கிற அதிகார பீடத்தில் இருக்கிறவர்களிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு மிரட்டல் பார்த்துக்குங்க. இது நம்மை மிகவும் மனச்சோர்வு ஆக்கிவிடும். இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய மனச்சோர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, நிறைய மந்திரவாதிகள் இருக்காங்க, குறி சொல்கிறவர்கள் இருக்காங்க. அவங்க எதையாவது ஒன்று சொல்லி நம்ம வந்து ரொம்ப மனச்சோர்வுக்குள்ளே பண்ணிவிடுறாங்க. ஏன் அன்புக்குரியவர்களே, ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். எலியா என்பவர் ஆண்டவருக்காக மகா பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆவது அதிகாரம் 21லிருந்து 40 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் வந்து 2 நினைவுகளினாலே குந்தி நடக்கிறார்கள். காரணம் என்னன்னா, கர்த்தர் தான் தெய்வமா இல்லை என்றால் பாகால் தெய்வமா அப்படின்றது அவங்களுடைய ஒரு பெரிய போராட்டம் பார்த்துங்க. ஏன்னா பாகால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செழிப்பான கடவுள். இஸ்ரேல் மக்களுக்கு அருகாமையில் இருந்த மற்ற எல்லாருமே பாகால்களை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிலர் அஸ்ரோத்தை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அஸ்ரோத் வந்து சிற்றின்பத்தின் கடவுள். எப்போவுமே உறவையே நினச்சிக்கிட்டு அதையே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறது சிற்றின்பம் இல்லையா? இந்த சிற்றின்பத்தை கொடுக்குற கடவுள் வந்து அஸ்ரோத். ஆனால் செழிப்பை கொடுக்கறது பாகால். இந்த 2 கடவுளையும் தான் அவங்களை சுற்றி இருந்த புறஜாதிகள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே இந்த இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்மளை விட அவங்க நல்லா இருக்காங்களே, நம்ம ஜீவனுள்ள கடவுளை கும்பிட்டு என்னத்தை கண்டோம், அவருடைய பைபிளை படித்து என்னத்தை கண்டோம், கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டோம், கோயிலுக்கு காணிக்கை கொடுத்து என்னத்தை கண்டோம்னு சொல்லி ஒரு மன வெறுப்போட 2 நினைவுகளினாலே சிலர் அங்கேயும் இங்கேயுமாக ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வச்சு அவங்க ரொம்ப முடங்கி இருந்தப்போ கர்த்தர் எலியா தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு, என் ஜனங்கிட்ட போய் சொல்லு, பாகால் தெய்வம்னா பாகால்கிட்ட போங்க, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர்கிட்ட வருங்க, இந்த 2 நடவடிக்கை வேண்டாம், உங்களுக்கு அனலோடு இருங்க இல்லைன்னா குளிரோடு இருங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. எலியா தீர்க்கதரிசி போய் பிரசங்கம் பண்ணுறாரு. கடைசியில் பாகாலை கும்பிடுற கூட்டம் பெரிய கூட்டம் இருக்குது. பாகாலுக்கு தீர்க்க தரிசனம் கூடுற கூட்டம் மட்டும் 450 பேர் இருக்காங்க. 700க்கு மேற்பட்ட பூஜாரிகள் இருக்காங்க. ஆனால் இவர் ஒரு ஆள், இவர் சொல்கிற வார்த்தை ஒன்றும் ரொம்ப எடுபட மாட்டேங்குது. கடைசி அங்கே இருந்த எல்லா பாகால் பூஜாரிகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் கடவுளுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பூஜை பண்ணுங்க, அந்த பூஜையில் உங்கள் கடவுளை நோக்கி கூப்பிடுங்க, நீங்கள் வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் அந்த கடவுள் வந்து அதை பட்சிக்க வேண்டும், அக்னினால் எரிக்க வேண்டும், அதுவே கடவுள்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறார்கள். வச்சுட்டு யார் இதை முதல்ல செய்கிறது அப்படிங்கிறத வரும்போது எலியா என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் ரொம்ப பேர் இருக்கிறீங்க, நான் ஒரு ஆள் தானே இருக்கேன்,
இருக்கேன், அதனால் நீங்கள் ரொம்ப பேர் இருக்கிறவங்க நீங்கள் முதலாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, அவங்க ஒரு பெரிய கூட்டம் எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க. அப்புறம் நிறைய பேர் அவங்க உடலில் கத்தி வச்சு கிழிச்சு ரத்தம் சிந்துறாங்க பார்த்துக்குங்க. அப்புறம் மேலே தாளங்கள்லாம் அடிக்காங்க. எலியா சொல்கிறாரு, இன்னொன்று சத்தமாக செய்யுங்க, இன்னும் சத்தமாக செய்யுங்கிறாரு. கடைசியில் குந்தி குந்தி அவங்க குதித்து எல்லாம் ஆகி ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆகி எல்லோரும் அப்படியே சோர்ந்து போய் இருக்கும்போது சொல்கிறாரு, இப்போ நீங்கள் எல்லோரும் முடிச்சிட்டிங்களா, இப்போ நான் என்னுடைய ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அருமையானவர்கள் அதே பலிபீடத்தை கொஞ்சம் செப்பனிடுகிறார், சரிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் தண்ணீர் அந்த இடத்துல ஊற்றுறார் பார்த்துக்குங்க. ஏன்னா சும்மா நெருப்பு எரிச்சிட்டு சொல்லிடக்கூடாது இல்லையா, ஆகவே தண்ணீர் அந்த இடத்துல ஊற்றுறாரு. எல்லாத்தையும் ஊற்றிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு, கர்த்தாவே, எங்கே உமக்கு விரோதமாக பெருங்கூட்டமான மக்கள் கூடியிருக்காங்க, நான் ஒரு ஆள் தான் உங்கள் சார்பில் நின்றுட்டு இருக்கேன், நீர் தெய்வம் என்று சொல்வதை இவர்கள் எல்லாரும் பார்க்கும்படி நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து அத்தனை அந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களையும் பட்சித்து எரித்து சாம்பலாக்கியது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களை, நம்ம நாட்டுக்கு வந்த மிஷினரி தோமா, அவர் தான் இந்தியாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் மிஷினரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய சீசன் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நம்ம நாட்டில் 1ஆம் நூற்றாண்டிலேயே அவர் இந்தியா முழுவதும் போய் நற்செய்தி அறிவித்தார். நம்முடைய சென்னை மயிலாப்பூரில் தான் அவருடைய கல்லறை இருக்குது. சென்னை சைதாப்பேட்டை அந்த பக்கத்தில் தான் அவருடைய ரத்தம் சிந்தின இடம்னு சொல்லி இது சின்னப்பெற இடம்னு சொல்லி வைத்திருக்காங்க. அங்கேருந்து ஓடி போய் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்கிற அந்த மலையில் அவர் மரித்து போனாருங்கிறது நினைவு சின்னமாக இன்னமும் இருக்குது. உலக அளவில் இருந்து பலர் பார்க்குறாங்க. அருமையானவர்கள், அவருடைய நற்செய்தியில் தொடப்பட்டவர் தான் திருவள்ளுவர் என்று சொல்லுகிறார்கள். அவர் மயிலாப்பூரில் ரொம்ப நாள் தங்கியிருந்து அங்கிருந்த பிராமணர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்னு சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, திருவாங்கூர் மகாநாத்தில் போய் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அநேகரை மாற்றினார். அவர் காலத்தில் பத்மநாபுரம் என்கிற இடத்துல கன்னியாகுமரியில் ஒரு ஆலயத்தை கட்டினார் என்று சொல்லுகிறார்கள். இப்படி சரித்திரத்தில் பெரும் அளவில் ஒரு பெரிய ஸ்ட்ராங் இம்பேக்டை உருவாக்கினவர் அவர். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சவால் விட்ட இந்த எலியா அங்கே இருந்த அந்த அரசி எசபேல் என்பவள் கொடுத்த ஒரு சேலஞ்ச், நாளைக்கு சாயங்காலம் இவ்வளவு நேரத்துக்குள்ள எலியாவின் தலையை நான் எடுத்துருவேன்னு சொன்னதுனால சோர்ந்து போய் அந்த எலியா, ஆண்டவரே, அவ என்னை கொல்றதுக்கு முன்னாடி என் உயிரை நீர் எடுத்துக்கொள்ளும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் மனச்சோர்வான காரியங்கள் நடக்குமே என்றால் எலியாவுக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்த அதே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் பார்த்துக்குங்க. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஒரு மளிகை கடை வியாபாரி ஒரு நாள் சும்மா ஒரு குடுபிடிக்கிற வந்தவன் சொல்லிட்டு போயிட்டான், உன் கடைக்கு ஆழம் வராது, நீ செய்கிற காரியங்களை விளங்காது, திடீர்னு ஒரு நாள் அழிஞ்சு போயிடுவோன்னு சொல்லி. அருமையானவர்கள், அவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அந்த குறி சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை ரொம்ப உடைச்சிருச்சு. அன்றைக்கி ராத்திரி முழுவதும் தூங்கலை. அதிகாலையில் பயந்து ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அவனுடைய மனைவி கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு, நேற்று ராத்திரியும் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடலை, தூங்கவே இல்லை, ஒரே புரண்டுட்டு இருக்கீங்க, புலம்புட்டுருக்கீங்க, ஏன் இந்த மனச்சோர்வு, என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டு போன செய்தியை அவர் அன்றைக்கி சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு சாதாரண மனுஷன், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறது பைபிளில் இருக்குது, இதை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அருகாமையில் இருந்த ஒரு ஊழியரை கூப்பிட்டு அவருக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாரு. நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறான்னு சொல்லி அவருடைய தலையில கட்சி ஜெபம் பண்ணுறாரு. ஒரு பெரிய நிம்மதி அவர் பெற்றுக்கொள்கிறார் பார்த்துங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் அப்படிப்பட்ட விடுதலையை தேவன் தருவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் திடப்படுத்தும், மனச்சோர்வுகளை மாற்றும், மனவேதனைகளை மாற்றும். உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு திட இருதயத்தை விசுவாசத்தின் ஆவியையும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடவடிக்கை நடத்துதல் பிரசன்னம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?